ராகி தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் 3/4 டம்ளர் அரிசி மாவு, அதே டம்ளருக்கு 1 டம்ளர் ராகி மாவு, அதே டம்ளருக்கு 1/4 டம்ளர் ரவை, இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். எந்த டம்ளரில் அளவெடுத்தோமோ அதே டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். முதல்ல 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உப்பு சேர்த்து விறகிட்டோம். விறகுனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 1.5 டம்ளர் தண்ணியும் சேர்த்து இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதை அப்படியே மூடி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவோட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து கலக்கி தோசை ஊற்றினா ராகி தோசை ரெடி. ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம தவா சூடானது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை வெந்துருச்சு. அதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம்.